யாரெல்லாம் இன்றைய பகுப்பாய்வின் ஒரு புது சிந்தனையாக உங்களை நீங்க பகுத்தறியணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லோருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோடுகள்ல ஏதாச்சும் ஒரு நியதிகளை உணரணும்னு நினைக்கும் பொழுது, இங்க உணர்வுங்கிறது எதனை குறிப்பிடுதுங்கிறதுக்கு கூட இன்னும் பல பேர் தன்னை உணரும் பொழுது, தனக்குள் இருப்பதை அறியும் பொழுது கூட இந்த உணரும் விஷயத்த இன்னுமே தன்னுடைய வாய்க்கால்ல எது நம்மளை உணர்த்துகின்றதோ அதுதான் நமக்குள்ள இருந்து உணர்வாய் வெளிப்படுகின்றதுங்கிறதுக்கு இன்னும் பல பேர் அதை தேடிக்கிட்டு தாங்க இருக்கீங்க. எல்லாரும் தன்னை உணர்ந்தவங்கள தான் இருக்கும். இந்த ஊடகத்துல கூட சில பேர் தன்னை உணர்ந்து தனக்குள்ள இருக்கும் நியதியை காணும் பொருட்டு தான் இந்த வாசகங்கள்லாம் விளக்கி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான அருட்பெரும் ஜோதி எங்கிருந்து எப்படி வெளிப்படுதுங்கிறதுக்கு நீங்க எப்படி ஒரு பகுப்பாய்வை சொல்லுவீங்க? உங்களுக்குள் இருந்து அந்த உணர்வுங்கிற ஒன்றை நீங்க எப்படி மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுங்க? இந்த விளக்கங்கள் எல்லாம் தானும் மற்றவர்களுக்கு உணர்த்தும் போதோ இல்லை அவர்களும் உணரும் போது மட்டும்தாங்க இந்த உணர்வுங்கிற மறு பகுப்பாய் விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியுங்க. தென் திசைகள்ல பல பேர் எதையோ தேடினாங்களாங்க. கோவில் இருக்கலாம், குருமார்களா இருக்கலாம், சித்தர்கள் சொல்லி. ஆனா யார் ஒருவர் தன்னை உணர்த்தி தனக்குள் இருக்கும் நியதியை தனக்குள்ளேயே அறியும் பொருட்டு அதை அவர்களுக்குள் காணும் சக்தியை கொடுக்கின்றாரோ அவரே தனக்கான குருங்கிறத யார் ஒருவன் முழுமையா புரிந்து கொள்கின்றானோ அப்போதுதாங்க அவன் அந்த உணர்வுன்ற ஒன்றுக்குள் முழுமையாக லயக்கப்படுகிறாங்க. இந்த லயத்துல அவனுக்குள் கிடைப்பது ஒன்றே ஒன்றுதாங்க. அந்த உணர்வுன்றதுடைய மறுபெயர் என்னன்னா குருன்ற வாக்கியத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க.